அன்பின் பிணைப்பு. அந்த ஊரின் எல்லையில் மரங்கள் சூழ்ந்த அழகான சிறிய வீட்டில் ரவியும் நிலாவும் தங்கள் இரு குழந்தைகளுடன் வசித்து வந்தனர். ரவி ஒரு ஓவியன், நிலா ஒரு ஆசிரியை. அவர்களின் உலகம் அவர்களின் செல்லக் குழந்தைகள் 5 வயது முகிலன் மற்றும் 3 வயது இனியாவில் தான் சுழன்றது. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதே உற்சாகமாகத் தொடங்கியது. ரவி தன் தூரிகைகளால் ஒரு கனவு உலகத்தை வரைந்து கொண்டிருந்தான். நிலா சமையலறையில் சுட சுட இட்லிகளை தயாரித்துக் கொண்டிருந்தாள். அறையில் முகிலனும் இனியாவும் விளையாடிக் கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு சின்ன சலசலப்பு. அப்பா, அப்பா, நான் நிலாவை பிடிச்சிருக்கேன் என்று கத்தினாள் இனியா. ரவி ஓடி வந்து பார்த்தான். முகிலன் தன் பழைய ஜன்னல் திரையை தூக்கி கட்டி அதை தன் குட்டித் தங்கைக்காக ஒரு குடிலாக மாற்றியிருந்தான். உள்ளே இனியா தன் பொம்மைகளை அடுக்கி வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள். அந்த சிறிய இடைவெளியில் அவர்கள் கண்ட உலகத்தைக் கண்டு ரவியும் நிலாவும் மெய்மறந்து நின்றனர். பாத்தீங்களா நிலா, இந்த உலகத்துல பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கலாம். ஆனா இந்த சின்ன குடிலுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் இருக்காது என்று ரவி சொல்ல, நிலா புன்னகையுடன் அவனை கட்டி கொண்டாள். மாலையில் நால்வரும் அந்த வீட்டின் முற்றத்தில் அமர்ந்தனர். நிலா கதைகள் சொல்ல முகிலனும் இனியாவும் ஆர்வமாக கேட்டனர். ரவி தன் ஓவியத் தாள்களில் அந்த காட்சியை பதித்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று மழை தூரத் தொடங்கியது. மழையின் வாசனையும் குழந்தைகளின் சிரிப்பும் அந்த பெற்றோரின் அன்பும் அந்த வீட்டை ஒரு சொர்க்கமாக மாற்றியது. அந்த சிறிய வீட்டில் அந்த பொருட்கள் எதற்கும் மதிப்பு இல்லை. அங்கே நிறைந்திருந்த அன்புக்கு மட்டுமே மதிப்பு இருந்தது. அன்று இரவு குழந்தைகள் உறங்கிய பிறகு நிலா ரவியிடம் கேட்டாள், நாம வாழ்ற இந்த வாழ்க்கை போதுமா ரவி? ரவி ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து சொன்னான், நிலா ஒரு அழகான வீடு, அன்பான துணை, நம்ம ரத்தத்துல பிறந்த 2 உயிர்கள். இதைவிட வேற என்ன வரம் வேணும்? நிலா அமைதியாக தலையசைத்தாள். அந்த நள்ளிரவில் நிலவின் ஒளி அந்த வீட்டின் மீது பட்டபோது அது ஒரு அழகான ஓவியமாக தெரிந்தது. அன்பால் கட்டப்பட்ட அந்த இல்லம் காலம் முழுதும் அந்த 4 ஆன்மாக்களுக்கும் அரணாக இருந்தது.